எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேனாக்கா சேலம் டவுன் முதல் அக்ரகாரத்தில் இருக்கக்கூடிய பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜர் மடத்தில் தான் இருக்கேன். இந்த ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜர் மடத்தில் ராகவேந்திரர் உடைய பிருந்தாவனம், அதுவும் மிருத்திகா பிருந்தாவனம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ராகவேந்திரோட பிருந்தாவனம் ஒரு அரிய பிருந்தாவனம். இவர் இங்கே தன்வந்திரி ராகவேந்திரராக எழுந்தருளி இருக்கிறார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1985 இந்த ராகவேந்திர பிருந்தாவனம் பிரதிஷ்டை பண்ணும்போது அவரோட ஜீவசமாதியான மந்திராலயத்திலிருந்து மூலமண், அதான் மிருத்திகான்னு சொல்லுவாங்க, அந்த மூலமண் எடுத்துட்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணும்போது அப்போதைய ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜர் மடத்தினுடைய பீடாதிபதி ஸ்ரீ வித்யா பயானுதி சுவாமிகள் அவர் பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பிருந்தாவனம் பிரதிஷ்டை ஆகும்போது சேலம் டவுன் சின்னக்கடை வீதியில எல்லையம்மன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய புருக்மான் கம்பெனியுடைய உரிமையாளர் ராமராவ் ஒரு பக்தர். அவர் அந்த பக்தர் இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது அவர் உடல்ல ராகவேந்திரர் சுவாமி ராயர் அவர்கள் எழுந்தருளி அவர் வடிவில் இந்த ராமராவ் புருக்மான் ராமராவ் உருவத்தில் அவர் அருள்வாக்கு கூடும்போது, நான் இங்க தன்வந்திரி ராகவேந்திரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு கொடுத்தார் ராயர். அதை கேட்ட ஸ்ரீ வித்யா பயோநிதி பீடாதிபதிகள் அவர்களும் சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜர் மடம், சேலத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரர் பிருந்தாவனம் மிருத்திகா பிருந்தாவனம், அத்துடன் அது ராகவேந்திரர் தன்வந்திரி ராகவேந்திரர் அம்சமாக தன்னை நாடி வேண்டுபவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய ராகவேந்திரராக இருப்பார்னு சொல்லி பீடாதிபதி சுவாமிகள் அறிவித்து விட்டு சென்றார். அதுல இருந்து இது தன்வந்திரி ராகவேந்திரராக ஒரு அரிய பிருந்தாவனமாக, எத்தனையோ பிருந்தாவனங்கள் நாடெங்கும் இருந்தாலும் சேலத்தின் ஒரு மந்திராலயமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வியாசராஜர் மடத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரருடைய பிருந்தாவனம் ஒரு தன்வந்திரி பிருந்தாவனம். ஒரு மருத்துவ கடவுள் தன்வந்திரி பெருமாளுடைய அம்சத்தை உள்வாங்கி இந்த ராகவேந்திரர் இருக்காரு. இந்த மடத்துல ராகவேந்திரர் உற்சவர் பிரதிஷ்டை போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணன் சத்யநாராயண ராவ் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அந்த பிருந்தாவனம் சேலத்துல மிருத்திகா பிருந்தாவனம், மந்திராலயத்திலிருந்து மண் எடுத்து இந்த மிருத்திகா பிருந்தாவனம். மேலும் இங்க தன்வந்திரி ராகவேந்திரராக இருப்பது ஒரு அரிய பிருந்தாவனம். ஸோ இந்த உடல்நிலை பாதிப்பு, கல்யாணமாகாதவங்க, குழந்தைகள், எந்த குறைகள் இருந்தாலும் இந்த பிருந்தாவனத்தில் விளக்கேற்றி வழிபடும் போது இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாரும் நல்ல ஒரு அன்போடு கனிவோடு பக்தர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்காக நல்ல ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய அர்ச்சகர்கள், நல்ல நிர்வாகம். ஸோ இந்த ராகவேந்திரர் தன்வந்திரி ராகவேந்திரர் எழுந்தருளி இருக்காரு, தன்வந்திரி பகவானா எழுந்தருளி இருக்காரு. அது ரொம்ப அரிய தகவல். இந்த தன்வந்திரி ராகவேந்திரர் வியாழக்கிழமைகள் மற்ற எல்லா நாளும் தரிசித்து எல்லாரும் நோயற்ற பெருவாழ்வு வாழ பிரார்த்திக்கிறேன். ஹரி சர்வோத்தமா, வாயு ஜீவோத்தமா.